வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் 2026 அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இது இந்த தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த வீடியோல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கான்செப்ட் வைஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் கரெக்டான ஆன்சர் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாம அந்த கொஷினுக்கு இருக்கிற கான்செப்டையும் நம்ம எவ்வளவு ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும், இதனோட சிம்பிளிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்றேன். பிகாஸ் உங்க எக்ஸாம் நியர்பை வந்துருச்சு. அதாவது இந்த இது எப்படின்னா நம்ம டிஎன்பிசில ஸ்பெஷலா டெக்னிக்கல் சர்வீஸ்க்காக இந்த எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. இதனோட சப்ஜெக்ட் கோட் 566. ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா 12th 9 2026ல நமக்கு பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் நடக்குது. ஓகேங்களா? இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். அதனால இதையும் நம்ம இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இதுல பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1 பாத்தீங்கன்னா 19/9/2026ல அதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும், ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம இப்ப பார்க்க போறது எல்லாமே பேப்பர் 2. பேப்பர் 2 சிலபஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்திருக்கேன். அதாவது கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் C++, அந்த ஊப்ஸ் கான்செப்ட் அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம், ஆப்பரேட்டிங் சிஸ்டம், டிபிஎம்எஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், வெப் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், பைத்தன் அண்ட் மாடல் ப்ரோக்ராம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா யாருக்கு இது ரொம்ப பிளஸ் பாயிண்ட்ஸா இருக்கும்னா, இப்போ நெட் செட் பிஜிடிஆர்பிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த எக்ஸாம். பிகாஸ் பேப்பர் 2 உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது. ஆனா நம்ம பேப்பர் 1க்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஜெனரல்ஸ், ஜிகே இதெல்லாம் நம்ம படிச்சுதான் ஆகணும். சோ பேப்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா இது ஈஸியா இருக்கு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நான் பிஜிடிஆர்பி அட்டன் பண்ண போறேன், நெட் செட் அட்டன் பண்ண போறேன்னா, இந்த எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்க சப்ஜெக்ட் நாலேஜ நீங்க இன்னும் கொஞ்சம், எப்பயுமே நம்ம மோர் தென் டெஸ்டஸ் எழுத மட்டும்தான் அட்டன் பண்றப்பதான் நமக்கு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப கிளியர் ஆகும். சோ கான்செப்ட் வைஸ் உங்களை நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க கண்டிப்பா தாராளமா அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா இந்த எக்ஸாமோட இப்ப டைம் முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம இப்போ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் இயர் பிஒய்க்யூ எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இனிமேல் வர நாட்கள்ல. சோ அதனால கவனமா இந்த வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு கான்செப்ட் பாருங்க. இந்த கான்செப்ட்ல ஏதாவது உனக்கு எனக்கு டீடைலா இன்னும் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட பத்தின நான் அடுத்த வீடியோவா உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த இது நெட் செட் பிஜிடிஆர்பி பண்றீங்க, உங்க டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Dash algorithm is an example of greedy algorithm as it makes the locally optimal choice at each stage with hope of finding global optimum. அதாவது மேக்சிமம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல கிரிடி அல்காரிதத்தோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு கேக்குறாங்க. கிரிடி அல்காரிதம் அப்படின்னா என்னன்னா லோக்கலி ஆப்டிமல், எது பக்கத்திலேயே ஆப்டிமல் சாய்ஸ்ல இருக்கோ. இப்போ ஏ இங்க இருக்காரு அப்படின்னா பி இங்க இருக்காரு. சி பிக்கு போறதுக்கு ஒரு எனக்கு 10 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு சி போறதுக்கு 5 மினிட்ஸ் அப்படின்னா ஓகேங்களா. அப்புறம் டி எனக்கு டி 2 மினிட்ஸ். ஓகேங்களா? சோ சிக்கு 5, இது 2 மினிட்ஸ் அப்படிங்கிறப்போ இதுல லோக்கலா யாரு பக்கத்துல இருக்காங்களோ, ஓகேங்களா. இப்ப ஏ டு பி போனா நமக்கு 10 மினிட்ஸ் ஆகுது. ஆனா ஏ டு சி பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் போயிடலாம். சோ அவங்கள லோக்கல் ஆப்டிமல் எதுவோ அதுதான் கிரிடி அல்காரிதத்தோட கான்செப்ட். சோ அதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு கேக்குறாங்க. இது குர்ஸ்கலா, டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதமா, ஃபுல்கரன்ஸா, வார்ஸ்வெரா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு அல்காரிதம்ஸ் இருக்கு. இதுல டிஃபரண்ட் டைப் கிரிடி அல்காரிதம் இருக்கு, நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் என்னன்னு கேக்குறாங்க. எஸ், குர்ஸ்கல் அல்காரிதம்.
ஓகேங்களா? குருஸ்கல் அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, ஸ்பானிங் ட்ரீ கான்செப்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்க்கலாம். பிரிம்ஸ் அல்காரிதம். இதுல கிரீடி அல்காரிதத்தோட அதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரிம்ஸ், டிஜிஸ்ட்ராஸ், ஆக்டிவிட்டி செலக்ஷன் ப்ராப்ளம், ஃபிராக்ஷனல் ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன் டிஜிஸ்ட்ராஸ் வாங்குனா, இது ஷார்ட்டஸ்ட் பாத் எதுவோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஆ பிரிம்ஸும் குஸ்கலும் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, எம்எஸ்டின்னு சொல்லுவாங்க. எம்எஸ்டி மீன்ஸ் மினிமம் ஸ்பானிங் ட்ரீ. மினிமம் ஸ்பானிங் ட்ரீ கான்செப்ட்ல நம்ம யூஸ் பண்றது. இதுக்கான சம்ஸ் வந்துச்சுன்னா, அத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டயகிராமா, கிராஃப் டயகிராம்ல இருக்கும். அதுல மினிமம் நம்பர் ஆஃப் காஸ்ட் எவ்ளோ இருக்கு, அந்த இத கண்டுபிடிக்கிறது தான் வந்து குருஸ்கல் அண்ட் பிரிம்ஸோட கான்செப்ட். அது என்ன அப்படிங்கறது வந்து உங்களுக்கு டீடைலா வேற ஒரு வீடியோல போடுறேன். ஓகேங்களா? சோ ஒன் ட்ரீ கோஸ் டிஜிஸ்டாஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகேங்களா? இது வந்து டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறனால தான் இந்த இடத்துல டிஜிஸ்டா வரல. குருஸ்கல் தான் ஆன்சர் கரெக்ட். ஆக்டிவிட்டி செலக்ஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னன்னா, இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபிராக்ஷனல் ஸ்னாப்ஷாட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, டேக் டைம் ஹையஸ்ட் வேல்யூ ஆர் வெயிட் ரேஷியோ. ஹையஸ்ட் வேல்யூ இதுதான் வந்து இதனோட அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரிடி அல்காரிதம். Next, second question. Dash is the list of graph nodes which each node itself consisting of linked list of neighboring nodes. என்ன சொல்றாங்க அப்படின்னா, neighboring nodes ஒரு list of graphs nodes இருக்கு. கிராஃப்னாவே நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது லிஸ்ட் ஆஃப் கிராஃப் நோட்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு நோட்ஸும் இட் செல்ஃப் கன்சிஸ்டிங் லிங்க்டு லிஸ்ட். ஒவ்வொன்றும் வந்து லிங்க் லிஸ்டோட நெய்பரிங் நோடோட இருக்கு. இதுதான் கீவேர்டு. நெய்பரிங் நோட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும்? அட்ஜசன்சி லிஸ்ட். ஓகேங்களா? பக்கத்துல பக்கத்துல இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ அப்படி இது பினா, ஓகேங்களா? ஏ வந்து அட்ஜசன்சி லிஸ்ட் வந்து சியும் பியும் அந்த மாதிரி பக்கத்துல இருக்க நோட்ஸ் நெய்பரிங் நோட்ஸ் தான் நம்ம சொல்றது. என்ன சொல்றோம் அப்படின்னா அட்ஜசன்சி லிஸ்ட். அட்ஜசன்சி லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லுங்க பாருங்க. It's a way of to represent the graph. Each vertex in the graph has list. அது எப்படி இருக்கும் அப்படின்னா லிங்க் லிஸ்ட் ஆர் டைனமிக் அரேவா நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். தட் கண்டைன்ஸ் ஆஃப் ஆல் நெய்பரிங் வெர்டிசஸ். ஓகேங்களா? எல்லா நெய்பரிங் வெர்டிசஸையும் நம்ம கொண்டாடுறது தான் அட்ஜசன்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ ஏ இந்த இடத்துல முன்னாடி பார்த்த மாதிரி ஏக்கு யாரெல்லாம் அட்ஜசன்ட் அப்படின்னா ஏபி அண்ட் ஏசி. ஓகேங்களா? இதுதான் வந்து அட்ஜசன்ட் லிஸ்ட். எஸ், அட்ஜசன்ட் லிஸ்ட்னா என்ன, அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அட்ஜசன்ட் லிஸ்ட்ங்கிறது இப்ப பாருங்க ஏல இருந்து பி அண்ட் தென் பில இருந்து சி. ஏன்னா பிக்கு வந்து நியர்பை யார் இருக்காங்க அப்படின்னா சி. அதே வந்து ஏல இருந்து டி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டில இருந்து இ போட்டுக்கலாம். ஓகேங்களா? டில இருந்து இ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க பில இருந்து சி. இங்க கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு பாத்துக்கோங்க. பில இருந்து சி அட்ஜசன்ட் அண்ட் சில இருந்து டிக்கு போலாம். டில இருந்து எதுக்கு போலாம்னா ஈக்கு போலாம். ஓகேங்களா? ஸ்பேஸ் எஃபிஷியன்ட் இதனோட ஸ்பேஸ் என்ன அண்ட் தென் டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்பாங்க. ஸ்பேஸ் எஃபிஷியன்ஸ் பாத்தீங்கன்னா வி பிளஸ் இ. வி அப்படிங்கிறது என்னன்னா வெர்டெக்ஸ், இ அப்படிங்கிறது எட்ஜஸ். ஓகேங்களா? அது ரெண்டும் சேர்ந்தது அதனோட ஸ்பேஸ். ஸ்பேஸ் அந்த ஸ்டோரிங் ஸ்பேஸ் தான் நம்ம வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி டேட்டா ஸ்ட்ரக்சர்ல படிப்போம். அதுல ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு அட்ஜசன்ட் லிஸ்ட்டுக்கு ஓவ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் வி பிளஸ் இ. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இது 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்லோயர். அதுக்கப்புறம் இதை பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோயர் எட்ஜஸ் இருக்கும். இதுல ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா மெமரி வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்றதுனால எக்ஸ்ட்ரா மெமரி தேவை. இதனோட மெயின் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் கேப். ஓகேங்களா? ஸ்பேர்ஸ் கேப் அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இருக்கிறது தான் வந்து ஸ்பார்ஸ் கிராஃப். ஓகேங்களா? மோர் தென் அந்த அந்த மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மோர் தென் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும். அதுதான் ஸ்பார்ஸ். ஆப்போசிட் டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோஸ் வந்து கம்மியா இருக்கும், நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து டென்ஸ் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இதுல இருந்து போற பாயிண்ட்ல இருந்து ஜீரோ ஏ டு ஏ போயிருக்காங்களா இல்ல, அண்ட் தென் ஏ டு பி போயிருக்காரா ஆமா எஸ். அடுத்தது ஏ டு சி போலாம். ஏ டு பில இருந்து அண்ட் தென் ஏ டு சி வரைக்கும் போலாம். சோ அதனால 1 போட்டிருக்கோம். ஏ டு டி போலாம். அந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம போற வழியை வச்சு நம்ம வந்து மேட்ரிக்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றது தான் வந்து இந்த மேட்ரிக்ஸோட ஃபார்மேட். இது வந்து எப்படின்னா ஃபாஸ்டா இருக்கும். ஓகேங்களா? இது மெமரி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் V2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? வெர்டெக்ஸோட அதிகமா மெமரி ஸ்பேஸ் இது வந்து இன்ஸ்டன்டிவ் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். டேஷ் இஸ் எ கனெக்டர் கிராஃப் நோ சைக்கிள். இதுதான் ரொம்ப முக்கியம். கனெக்டர் கிராஃப் நோ சைக்கிள். சைக்கிள்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது சைக்கிளா? நோ.
பட் இது வந்து சைக்கிள். கரெக்ட்டுங்களா? அதாவது ஒரு சைக்கிள் ஃபார்மேட்ல நமக்கு லிங்க் ஆயிருக்கிறது. இது வந்து அப்படி கிடையாது. எந்த இடத்துல இங்க முடியல. சோ அதனால இது சைக்கிள் கிடையாது. சோ இங்க அதான் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சைக்கிள் ஃபார்மேட்ல இருக்குன்னா, இத இப்படி எழுதலாம். இந்த இத வந்து நம்ம எப்படி ஃபார்மேட்ல எழுதலாம்? இந்த ட்ரீய நம்ம எப்படி எழுதலாம்? அப்படி இது A, இது B, C, D அப்படின்னு வச்சுக்கலாம். A மேல போட்டோம் ரூட் அப்படின்னா, Aக்கு 2 சைல்டு இருக்க மாதிரி போட்டுக்கலாம். C இந்த இடத்துல என்ன போடலாம்? B. இந்த B இங்க இருக்கு. இந்த C இங்க இருக்கு. C வந்து எதோட கனெக்டா இருக்கு? D. சோ லைக்க பாக்குறதுக்கு எது மாதிரி இருக்கு? எஸ், ட்ரீ மாதிரி இருக்கு. சோ ஆன்சர் இஸ் ட்ரீ. Cycle. The tree is a special type of graph that connected every vertex can be reached from any other vertex. Okay. ஆனா acyclic graph அதாவது no loops no cycles இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எந்த லூப்பும் இருக்காது, சைக்கிள்ஸ் இருக்காது. அதுதான் இதோட கீவேர்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்ட். சோ ஒரு கனெக்டட் கிராஃப் நோ சைக்கிள்ஸ் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரீன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்க. இந்த இதை அப்படியே இதுல ஃபார்மேட் பண்ணிருக்கலாம். சோ சைக்கிள் எதுவுமே கனெக்ட் ஆயிருக்காது. சோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏ பி இது 2 சைல்டு இருக்கு. பியோட சைல்டு வந்து டி சொல்லுவாங்க. இது கனெக்டடா இருக்கு. ஆனா நோ சைக்கிள். அதே இது பாருங்க. ஏ பில இருந்து ஏக்கு போகுது. ஏல இருந்து டிக்கு, டில இருந்து சி, சில இருந்து பி. சோ இது ஒரு சைக்கிள் ஃபார்மட்ல இருக்கனால இது வந்து சைக்கிள் இருக்கும். இது வந்து லூப்ஸ் கண்டெய்ன் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிராஃப். இது வந்து ட்ரீ, இது கிராஃப். அதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். இன் எ டைரக்டர் கிராஃப். டைரக்டர் கிராஃப்னா என்ன? முதல்ல டைரக்டர் கிராஃப்னா என்ன அப்படின்னா, இது டைரக்டர் கிராஃபா? இது டைரக்டர் கிராஃபா? இது பாத்தீங்கன்னா எந்த ஒரு இங்க ஏரோ ஸ்பெசிஃபை பண்ணி இருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து டைரக்டர் கிராஃப். நம்ம நெட் செட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த டிஎன்பிசி பண்றவங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து மேஜர் அவ்வளவுக்கு அதனால பேசிக்ல இருந்து சொல்றேன். ஓகேங்களா? சோ ஏரோ ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைரக்டர் கிராஃப். இந்த மாதிரி ஏரோ ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அன்டைரக்டர் கிராஃப். இதான் கிராஃப், டைரக்டர் கிராஃப், அன்டைரக்டர் கிராஃப். இப்போ டைரக்டர் கிராஃப் அப்படிங்கிறது என்னன்னா ஏல இருந்து பிக்கு போக முடியுமானா போக முடியாது. பி டு ஏ தான். ஏன்னா அவங்க வந்து ஏரோ மார்க் அப்படிதான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏ டு சி தான் போக முடியும். இப்போ சியை ரீச் பண்ணணும், பில இருந்து சிக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா பில இருந்து ஏக்கு போய் ஏல இருந்து சிக்கு போனா மட்டும்தான் சியை ரீச் பண்ண முடியும். டைரக்டா பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுவே இங்கேயும் பாருங்க. இப்ப நான் ஏ டு பி இதுல என்னன்னா ஏ டு பி போய்க்கலாம், பி டு ஏ போய்க்கலாம், அதே மாதிரி ஏ டு சி போய்க்கலாம், சி டு ஏ போய்க்கலாம். சோ இதுல எந்த டைரக்ஷனும் ஸ்பெசிஃபை பண்ணாதனால இதனோட நம்ம எந்த டைரக்ஷன்ல வந்தாலும் நம்ம போய்க்க முடியும். அதுதான் அன்டைரக்ட் கிராஃப். இது வந்து டைரக்டர் கிராஃப். இங்க என்ன சொல்றாங்க? இன் a director graph dash of the vertex is the number of edges beginning at the vertex. அதாவது டைரக்டர் கிராஃப்ல என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் எட்ஜஸ் பிகினிங்ல இருந்து ஒரு எண்டுக்கு போகுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரி வெளியே ஒரு ஒரு கிராஃப்ல இருந்து வெளியே போறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவுட் டிகிரின்னு சொல்லுவாங்க. இன் டிகிரி அப்படிங்கிறது என்னன்னா இதுல வந்து பி வந்து ஏவோட இருக்கிறது அவுட் டிகிரி. சோ பில இருந்து ஏக்கு போகுது. சோ அவுட் டிகிரி. அதே ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இன் டிகிரி. புரியுதுங்களா? அதாவது நான் வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஏரோ மார்க் இப்படி வெளியே போற மாதிரி இருந்தா அது அவுட். அதே ஏரோ மார்க் அந்த நோட் ரிசீவ் பண்ற மாதிரி இருந்தா அது இன் டிகிரி. ஓகேங்களா? சோ இங்க வந்து பிகினிங்ல இருந்து வெர்டெக்ஸ் போறது வந்து வெளியே தான் போகும். சோ அதுதான் அவுட் டிகிரின்னு சொல்லுவாங்க. டிகிரி அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன். ஒரு நோடுக்கு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருக்கிறது இல்லைங்களா? அதுதான் வந்து நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். பாத் அப்படிங்கிறது என்னன்னா நத்திங் பட் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா பில இருந்து ஏல இருந்து சி இதுதான் ஒன் ஆஃப் த பாத். அதுதான் பாத். எந்த வழியா போறோம் அப்படிங்கிறது தான் பாத். ஓகேங்களா? சோ ஆன்சர் இஸ் அவுட் டிகிரி. அதான் இங்க சொல்லிருக்காங்க. அதான் சொல்லிருக்காங்க அவுட் டிகிரி ஆஃப் த வெர்டஸ் நம்பர் ஆஃப் அவுட் கோயிங் எட்ஜஸ். ஓகேங்களா? அது எங்க இருக்கும்? ஸ்டார்ட்ல இருந்து லாஸ்ட் வெர்டஸ்க்கு போகும். அதான் ஸ்டார்ட்னா என்னன்னு சொல்லணும்னா பிகினிங்.
பிகினிங் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இன் டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் இன்கமிங் எட்ஜஸ் நம்மள நோக்கி வர்றது, அந்த நோட நோக்கி வர்றது தான் வந்து இன் டிகிரி. அந்த நோடுல இருந்து வெளிய போகுது அப்படின்னா, அது அவுட் டிகிரி. ஓகேங்களா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, இதெல்லாம் ஈஸியா நம்ம மார்க்ஸ் வாங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய நம்மளோட ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ். ஓகே. அதான் சொல்லியிருக்காங்க. பாத்னா என்ன? நமக்கு மத்த எல்லா ஆப்ஷன்ஸும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இந்த கான்செப்ட்ல வர்றப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். சோ பாத்னா என்ன? சீக்வென்ஸ் ஆஃப் கனெக்டட் வெர்டெக்ஸ். ஓகேங்களா? சீக்வென்ஸ் அதான் சொன்னாங்களா? ஏல இருந்து பி அண்ட் பில இருந்து சி, சி டு டி. இதான் வந்து ஒன் ஆஃப் த பாத். ஏல இருந்து டிக்கு போறதுக்கு இது ஒன் ஆஃப் த பாத். டிகிரி அப்படிங்கிறது என்னன்னா, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்சிடென்ட் வெர்டெக்ஸ். அல்லது இப்போ ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இருக்கு. ஏ அப்படின்னா ஏவோட டிகிரி எத்தனைனா 2. சோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எத்தனையோ அது வந்து டிகிரி. ஓகேங்களா? இன் டிகிரிங்கிறது நம்ம ஆஸ் யூஷுவல் பாத்துறது. எண்டிங் எட்ஜஸ் எண்டிங் அட் வெர்டெக்ஸ் இங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த ரூட் நோக்கி வருது ஏரோ அப்படின்னா அது இன் டிகிரி. அவுட் டிகிரி அப்படிங்கிறது என்னன்னா, ரூட்ல இருந்து அந்த நோட்ல இருந்து வெளியே போறது வந்து அவுட் டிகிரி. ஓகே. அதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்கமிங் எட்ஜஸ் அதாவது சிக்கு இன்கமிங் எட்ஜஸ், பிக்கு இன்கமிங் எட்ஜஸ், சிக்கு. சோ இதெல்லாம் வந்து இன்கமிங் எட்ஜஸ். ஆனா ஏக்கு பாத்தீங்கன்னா அவுட். ஓகேங்களா? அதான் அவுட் கோயிங் எட்ஜஸ். ஓகேங்களா? அடுத்தது பாத் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் கொண்டு வரது பாத்ன்னு சொன்னோம். அண்ட் தென் டிகிரி அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி. எத்தனை இருக்கோ அந்த இன் டிகிரி வச்சு நம்ம சொல்றது தான் டிகிரி. 5th question. The memory use of adjacency matrix is dash where n is number of nodes in a graph. அதாவது adjacent matrixல அதனோட காம்ப்ளெக்சிட்டி மாதிரி n number of nodes graph இருக்கப்போ அதனோட மெமரி எவ்வளவு யூசஸ் அதாவது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெமரி யூசஸ்னாவே நமக்கு என்ன வரணும்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஸ்டோரிங் தான் ஓகேங்களா அதுதான் இன்டைரக்டா கேட்டிருக்காங்க சோ adjacent matrix என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் பிகாஸ் adjacent matrix வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் ஏன்னா இது டென்ஸ் கிராஃப்ஸ் யூஸ் பண்றாங்க அதனால சோ மெனி எட்ஜஸ் இருக்கும் சோ அதனால இது வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் adjacent லிஸ்ட் பாத்தீங்கன்னா n பிளஸ் இ ஈங்கிறது எட்ஜஸ் ஓகேங்களா சோ எட்ஜஸ் இது வந்து ஸ்பேஸ் கிராஃப்காக நம்ம யூஸ் பண்றது மெமரி எஃபிஷியன்டா இருக்கும் அதனால தான் n பிளஸ் இ சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க adjacent matrixக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் அதே adjacent லிஸ்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆர்டர் ஆஃப் n பிளஸ் ஒன் n பிளஸ் இ Next, select the linked list for connecting rear of the list to the front. அது என்னன்னு சொல்றாங்க select the linked list ஒரு linked list select பண்ண சொல்லிருக்காங்க given that இதுல rear வந்து எப்படி to its frontல இருந்து இருக்கணும் single linked list டபுள் யா சர்க்குலரா ஓகேங்களா சோ linked list அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்ல வந்து டேட்டா நோட் இருக்கும் இந்த மாதிரி linked list ஓகேங்களா இந்த மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் இருந்தா அது பேர் என்ன சொல்லுவாங்க நிமிஷம் நான் அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு நீட்டா போடுறேன் அதாவது இப்படி ஒரு பாயிண்டர் வச்சு மட்டும் நம்ம லிங்க் லிஸ்ட் இது வந்து டேட்டாவுக்கு இது வந்து பாயிண்டர் அதாவது நெக்ஸ்ட் நோடு எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நமக்கு லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சிங்கிள் லிங்க் லிஸ்ட் ஏன்னா ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும் தான் சேவ் ஆகும் அதே டபுள் லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும் ரெண்டு பாயிண்டர்ஸ் இருக்கும் இது வந்து ப்ரீவியஸ் ஒன்னு இது வந்து நெக்ஸ்ட் நோடுக்கு ஓகேங்களா சென்டர்ல டேட்டா இருக்கும் இது ஏன் அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸா இருக்கிறதுக்கும் இது வந்து இந்த சைடு ஓகேங்களா சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டுக்கும் டபுள் லிங்க் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட் வந்து ஒன்லி ஃபார்வர்ட் மட்டும் தான் பண்ண முடியும் நோ பேக்வேர்ட் ஏன்னா இப்போ நான் இந்த லிஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒன் பாயிண்டரா தான் போக முடியும் அதுவே டபுள் லிங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் ரெண்டுமே மூவ் பண்ணிக்கலாம் பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் ரெண்டு சைடுமே நம்ம மூவ் பண்ணிக்கலாம் வித்தின் யூசிங் த ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்டர் ஸோ இதை வந்து என்ன இருக்குன்னா ரெண்டு பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ரீவியஸ் போறதுக்கு ப்ரீவியஸ் பாயிண்டர் நெக்ஸ்ட் ஸ்லைட் நெக்ஸ்ட் லிங்க் போறதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்டர் அதே சிங்கிள் லிங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டர் தான் யூஸ் பண்ணுவோம் ஒரே ஒரு பாயிண்டர் அது வந்து நெக்ஸ்ட் பாயிண்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அதே சர்க்கிள் லிங்க் லிஸ்ட் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் சர்க்கிள் ஷேப்ல தான் இருக்கும் ஓகேங்களா ஆக்சுவலி வந்து இப்படி சொல்றதோட இது கியூஸ் ஃபார்மேட்ல போடுறதோட நமக்கு இப்படி போட்டுக்கலாம் அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதே மாதிரி லிங்க் லிஸ்ட் ஃபார்மேட்ல சொல்றேன் அதாவது இங்க இருக்கா அதே மாதிரியே தான் இதுவும் இருக்கும் இந்த மாதிரி நோட்ஸ் போயிட்டே இருக்கும் இதோட லாஸ்ட் பாயிண்டர் வந்து
ஃபர்ஸ்ட் பாயிண்டரை வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது இதனோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து அந்த லாஸ்ட் பாயிண்டரோட நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் நோட நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணும். இதுதான் சர்க்குலர். ஒரு சர்க்குலர் ஃபார்மேட்ல இருக்குங்களா, அதான் சர்க்கிள் லிங்க் லிஸ்ட். இங்க என்ன சொல்றாங்க, கனெக்டிங் த ரியர்னா நமக்கு தெரியும் ஆட் பண்றது, ஃப்ரண்ட் டெலீட் பண்றது. சோ அந்த ரியர் பாயிண்டர் வந்து டு இட்ஸ் ஃப்ரண்ட் பாயிண்டர் வருது அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும், சர்க்கிள் லிங்க் லிஸ்ட். கியூ ஆஸ் யூஷுவல் தெரியும். கியூங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது FIFOன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கியூ அப்படின்னா இதுல யார் வராங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவுட். அதுதான் மெத்தட் தான் கியூஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ ஆன்சர் இஸ் 3. சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். அதான் எங்க சொல்லிருக்காங்க. சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் கனெக்ட் த ரியர் நோட் பேக் டு த ஃப்ரண்ட், ஃபார்மிங் த லூப் அன்லைக் சிங்கிள் ஆர் டபுள் லிங்க் லிஸ்ட் டு எண்ட் த நல். ஏன்னா அது லாஸ்ட் நோடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நல்னு சொல்லிடுவோம். லாஸ்ட் நோட. ஓகேங்களா? லாஸ்ட் நோடு இங்க ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அது வந்து நல்லுன்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த நோடு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டரை வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ சர்க்குலர் ஃபார்மேட்ல நமக்கு லோட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், postfix expressions are efficiently evaluate. இந்த இடத்துல postfix, prefix, expression, evaluation இந்த மாதிரி வந்தாவே அது எதனோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்கோட எக்ஸாம்பிள்ஸ். அதே பேக் ட்ராக்கிங் அதெல்லாமே ஸ்டாக் தான் வரும். பேக் ட்ராக்கிங், அப்புறம் DFS, இது எல்லாமே வந்து ஸ்டாக். அதே BFS இதெல்லாம் வந்து லெவல் பை லெவல் அதெல்லாம் வர்றது எல்லாமே கியூஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் எஃபிஷியன்ட்லி எவாலுவேட் யூசிங் ஸ்டாக். ஸ்டாக் மூலியமா மட்டும்தான் நம்மளால பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பத்தின டவுட் இருக்குன்னா இதுக்கு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக் கன்வர்ஷன் சொல்லிட்டு நெட் கொஷின்ஸ்ல. அதுல போய் பாருங்க, அந்த கன்வர்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட், இன்சர்ட்டிங் a node at the beginning to the circular double linked list needs to modify dash pointers. இப்பதான் சொன்னாங்க சர்க்கிள் டபுள் லிங்க் லிஸ்ட் மாடிஃபை பண்றதுக்கு எத்தனை பாயிண்டர்ஸ் தேவைப்படும். நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா, சர்க்கிளுக்கு எத்தனை பாயிண்டர்ஸ் தேவைப்படுது, 2 பாயிண்டர்ஸ். எஸ், ஒன்னு வந்து என்னது, நியூ நோடுக்கு நெக்ஸ்ட் பாயிண்டர் பாயிண்ட்ஸ் டு த ஓல்டு ஹெட், அண்ட் ப்ரீவியஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் நோடு. நம்ம இது பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் வந்து 2 பாயிண்டர்ஸ் வந்து நம்ம சர்க்குலர் டபுள் லிங்க் லிஸ்ட்ல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஈச் நோட் ஹேஸ் 2 பாயிண்டர்ஸ், நெக்ஸ்ட் ப்ரீவியஸ். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் என்னது, அந்த ஹெட்டர் பாயிண்ட் பண்ணும். அண்ட் தென் ஹெட்டோட ப்ரீவியஸ் வந்து லாஸ்ட் நோட். அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கா இந்த இடத்துல இதனோட இது வந்து பாயிண்டர் வந்து இதை யூஸ் பண்றது, மித்ததெல்லாம் அதனோட நோடு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா பை டைரக்ஷனல் டிராவல்சல் நம்ம சர்க்குலர் கண்டினியூட்டி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது யூஸ் பண்றோம். பை டைரக்ஷனல் நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், டேஷ் கண்டிஷன் இண்டிகேட்ஸ் தட் த ஸ்டாக் இஸ் எம்டி. ஸ்டாக் அப்படின்னாவே நமக்கு தெரியும் இப்படிதான் இருக்கும். அதனோட ஃப்ரண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டாப் சொல்லுவோம். ஓகேங்களா? டாப் ஆஃப் த பொசிஷன். இது வந்து நம்ம இன்னொரு இது ஸ்டாக்கோட மெயின் தீம் என்ன, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது லாஸ்டா யார் வராங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்கும், டெலீட் பண்ணவும் இன்சர்ட் பண்ணவும். அதை டாப் ஆஃப் த ஸ்டாக் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ புஷ் அப்படிங்கறது என்னன்னா இன்சர்ட் பண்றதுக்கு, பாப் அப்படிங்கறது எதுக்கு அப்படின்னா டெலீட் பண்றதுக்கு. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம், நோட வந்து இன்செர்ட் பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்கோட ப்ரொசீஜர். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாக் எம்டியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம். அப்ப ஸ்டாக் எம்டியா இருக்குன்னா என்ன அர்த்தம், இங்க எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப எதுவும் இல்லைன்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம, டாப் ஈக்குவல் டு நல். ஓகேங்களா? அதை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். டாப் நல்லா இருந்துச்சு அதுனா ஸ்டாக் எம்டி. அதே ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் -1 தான் ஃபுல்லா இருக்கும். ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறது என்னன்னா அந்த மேக்ஸிமமா இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் ஏன்னா அதுக்கு மேல அந்த டாப் ஆஃப் த ஸ்டாக்ல நம்ம போட முடியாது, அதுதான் ஓவர்ஃப்ளோ. ஓகேங்களா? அதாவது ஏற்கனவே ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்கு, அந்த இடத்துல நான் நியூவா ஒரு நோட் இன்செர்ட் பண்ண போது வர்றதுதான் ஓவர்ஃப்ளோ. அண்டர்ஃப்ளோ அப்படிங்கிறது என்னன்னா எதுவுமே இல்ல ஸ்டாக்ல, ஓகேங்களா, எம்டியா இருக்கு ஆல்ரெடி. எம்டியா இருக்கிறதுல இருந்து நான் மறுபடியும் டெலீட் பண்ண முடியுமா, முடியாது. அததான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. சோ பாப் ஃப்ரம் த எம்டி ஸ்டாக், புஷ் பியாண்ட் ஃப்ரம் த ஃபுல் ஸ்டாக். அதாவது ஸ்டாக் ஃபுல்லா இருக்கப்ப நம்ம புஷ் பண்றது. ஓகேங்களா? டிபிக்கல் டைம் ரெக்யர்மெண்ட் ஃபார் ஆபரேஷன்ஸ் ஆன் கியூ இஸ். ஓகேங்களா?
அதாவது கியூல ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி மாதிரி. டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் இது இங்க டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து காம்ப்ளெக்சிட்டி நிறைய கேட்பாங்க. ஒண்ணு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, இன்னொன்னு டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் மெமரியில நம்ம ஸ்டோர் பண்றோம் இல்லையா? ஒரு ப்ரோக்ராம ஸ்டோர் பண்றோம். ஒரு 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 ஏதாவது ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அது ரன் ஆகுறப்போ அதனோட ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கு. அதே டைம் காம்ப்ளெக்சிட்டிங்க அப்புறம் அதனோட ரன்னிங் டைம், அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ மணி நேரத்துல ரன் ஆகுது, அந்த மாதிரி அந்த டைம்குள்ள அதிக நேரம் எடுத்துக்குதா, கம்மியான டைம்ல எடுத்துக்குதா, அதுதான் வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து எல்லாமே இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒவ்வொன்றுக்கு இருக்கும். ஸ்டாக்கு இருக்கு, கியூவுக்கு இருக்கு, பைனரி சர்ச்சுக்கு இருக்கு, அண்ட் தென் கிரிடி அல்காரிதம், இந்த மாதிரி ஒவ்வொரு அல்காரிதத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பத்தின ஒரு வேணா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸா வந்து அந்த என்னென்ன அல்காரிதத்துக்கு எவ்வளவு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகுதுங்கிறத நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ கியூவோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. கியூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா நமக்கு ஃப்ரண்ட் ரியர் இருக்கும். அதுல வந்து ஒவ்வொரு எலமெண்டா வரப்போ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மூலியமா நமக்கு இருந்தாகும். ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா இது வந்து லீனியர். ஸ்டாக்கு, கியூ எல்லாமே வந்து லீனியர்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்கு, கியூ எல்லாமே வந்து நமக்கு என்ன மெத்தட்ல வரும் அப்படின்னா லீனியர் மெத்தட்ல வரும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நம்ம இது பண்றோம் இல்லையா, பெஸ்ட்ன்னு பார்த்தா ஆர்ட் ஆஃப் என், ஆர்ட் ஆஃப் ஒன். அதே வேர்ஸ்ட் கேஸ் ஆஃப் கியூ அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேர்ஸ்ட் கேஸ் ஆஃப் கியூன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா ஆர்டர் ஆஃப் என். ஓகேங்களா? பெஸ்ட் ஆக்சுவலி எதுவுமே கொடுக்கலீங்கன்னா பெஸ்ட் எடுத்துக்கோங்க. வேர்ஸ்ட்னு கேட்டா ஆர்டர். அதுல கியூ பாத்தீங்கன்னா இன்சர்ட், டெலிட் எல்லாமே ஆர்டர் ஆஃப் ஒன்ல வரும். உங்களுக்கு சர்ச் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட், சர்ச் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் என்ல வரும் கியூக்கு. ஓகேங்களா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லீனியர், லீனியர் அப்படின்னாவே நமக்கு என்ன வரும்னா ஆர்டர் ஆஃப் என் தான் வரும். டிராவல்சிங், அன்சர்டர், லீனியர் சர்ச் அதுக்கெல்லாம். ஆர்டர் ஆஃப் என் லாகன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நியர் லீனியர், அதாவது மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட். அதாவது இது வந்து எப்படி அப்படின்னா டிவைட் அண்ட் கான்க்யூர். ஒரு இதெல்லாம் வந்து ஷார்ட்டிங் அல்காரிதத்துல பாப்பீங்க. அதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு நோட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை டிவைட் பண்ணிட்டு அதை ஷார்ட் பண்ணிட்டு அடுத்தது ஷார்ட் பண்ணிட்டு அப்புறம் மெர்ஜ் பண்றது, அதுதான் வந்து டிவைட் அண்ட் கான்க்யூர். இந்த மாதிரி இதுக்கு வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஆர்டர் ஆஃப் என் லாகன் சொல்லுவாங்க. லாகர்தம் யூஸ் பண்றது, அதாவது பைனரி சர்ச். அதாவது பைனரி சர்ச் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரீ இதெல்லாம் வந்து ஷார்ட்டடா இருக்கும். ஓகேங்களா? இதனோட ஆர்டரே வந்து ஷார்ட்டடா இருக்கும். அதெல்லாம் வந்து லாகரன். ஸோ ஷார்ட்டடா இருக்கப்போ லோயஸ்ட் இந்த பக்கம் இருக்கும், ஹையஸ்ட் இந்த பக்கம் இருக்கும். ஸோ அதனால மிட் எலமெண்ட்டை வச்சுட்டு இதனோட லோயரா இருந்தா இந்த பக்கம் சர்ச் பண்ணணும், ஹையரா இருந்தா இந்த பக்கம் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பைனரி சர்ச்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பாதியா நம்ம ஃபுல்லா சர்ச் பண்ணாம பாதியா சர்ச் பண்றது வந்து ஆர்டர் ஆஃப் லாகன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, இதுல முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணா நான் கமெண்ட்ல பின் பண்றேன், போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் அண்ட் தென் ப்ரிஃபிக்ஸ். இது 3 தான் இருக்கு. இதனோட ஃபார்மேட் என்னன்னா லெஃப்ட், ரூட் அண்ட் தென் ரைட். அதே போஸ்ட்ஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா ரூட் ஃப்ரண்ட்ல வரும், லெஃப்ட் சாரி ரூட்டுங்கிறேன் ஒன்ஸ் அகேன், லெஃப்ட், ரைட்டு, லாஸ்டா தான் நமக்கு என்ன வரும்னா ரூட் வரும். அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட் வரும், அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் அண்ட் தென் ரைட். ப்ரிஃபிக்ஸ்னாவே முன்னாடி. ஓகேங்களா? அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ரூட் வரும். ஓகேங்களா? ரூட் ஃபர்ஸ்ட். அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ் ஏ அண்ட் பி, இதை இன்ஃபிக்ஸ்ல எழுதணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா இது இன்ஃபிக்ஸ்ல ஏ பிளஸ் பின்னு வரும். இது வந்து இன்ஃபிக்ஸ். அதுவே போஸ்ட்ஃபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏ பி, லெஃப்ட், ரைட்டு, அதுக்கப்புறம் ரூட். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போஸ்ட்ஃபிக்ஸ். அதுவே இது வந்து ப்ரிஃபிக்ஸ்ல எழுதணும்னா ஃபர்ஸ்ட் என்னது ரூட். ரூட் எது, இதுதான் ரூட், பிளஸ் லெஃப்ட், ரைட். இது வந்து என்னன்னா ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா? சோ இதை வச்சுதான் இதனோட எக்ஸ்பிரஷன் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, போஸ்ட்ஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. போஸ்ட்ஃபிக்ஸ்னா அப்ப என்ன சொல்லணும், ரூட் வந்து லாஸ்டா வரணும். ரூட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி என்னவா இருக்கும்னா அந்த ஆபரேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வந்து ரூட்ல தான் வரும். ஓகேங்களா? சோ இது வந்து இடையிலயும் இருக்கு, முன்னாடி இருக்கு, அதை விட்டுருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா
இது வந்து இது பார்க்கறதுக்கு அப்படியே எப்படி இருக்கு? இன்ஃபிக்ஸ் மாதிரி இருக்கு. அடுத்தது எல்லாமே ரூட் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே பின்னாடி வந்திருக்கு. அப்ப இது என்னது? போஸ்ட்ஃபிக்ஸ். சோ ஆன்சர் இஸ் சி. ஓகேங்களா? இன்ஃபிக்ஸ் அப்படிங்கிறது அதுதான் அங்க சொன்னது தான் இங்க சொல்லுங்க. ஆப்பரேட்டர்ஸ் அப்பியர் பிட்வீன் த ஆப்பரண்ட்ஸ். ஓகேங்களா? அது வந்து இன்ஃபிக்ஸ். அதே பிரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, பிஃபோர் ஆப்பரண்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது பிரிஃபிக்ஸ். போஸ்ட்ஃபிக்ஸ்னா ஆஃப்டர் ஆப்பரண்ட்ஸ். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரிஃபிக்ஸ்க்கு இன்னொரு நேம் வந்து பாலிஷ் நோட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே போஸ்ட்ஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பாலிஷ் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு ஆப்போசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே நமக்கு இப்ப கிளியரா இருக்கும். எக்ஸாம் டைம்ல போயிட்டு ரிவர்ஸ் பாலிஷ் நோட்டேஷன் இதனோட எக்ஸ்பிரஷன்ல எது ரிவர்ஸ் பாலிஷ் நோட்டேஷன் கேட்டாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். சோ அதனால ப்ரிஃபிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா பாலிஷ் நோட்டேஷன். அப்ப போஸ்ட்ஃபிக்ஸ்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் ரிவர்ஸ் பாலிஷ் நோட்டேஷன். ஓகேங்களா? சோ போஸ்ட்ஃபிக்ஸ் எலிமினேட் த parenthesis and it's evaluated using the stack. எப்படி ஸ்டாக் யூஸ் பண்ணி மட்டும் தான் பண்ண முடியும். இதுக்கான வீடியோ லிங்க் நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், பாருங்க. எப்படி எவால்வேட் பண்றதுங்கறத ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட், in which of the following data structure both insertion and deletion operations can take place at either end of them? ப்ரியாரிட்டி கியூவா, ஸ்டாக்கா, கியூவா, டி கியூவா? இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் கியூ அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு எண்ட்ல பண்ணும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர். இது ஃப்ரண்ட், ரியர். ரியர் வந்து ஆடுக்கு, ஃப்ரண்ட் வந்து டெலீட்டுக்கு. ஓகேங்களா? சோ இதுல என்ன அப்படின்னா ஸ்டாக் பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கியூ அப்படிங்கறது வந்து யார் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது. ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க? போத் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் ஆபரேஷன்ஸ் ஆர் டேக் பிளேஸ் எய்தர் எண்ட் ஆஃப் தெம். அதாவது இதுல வந்து நார்மல் கியூ பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல ஆட் பண்ணலாம், ஒரு எண்ட்ல டெலீட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே ரெண்டு எண்ட்லயுமே நம்ம பண்ண முடியுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டி கியூ. டி கியூவுக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா டபுள் எண்டட் கியூ. ஓகேங்களா? டபுள் எண்டட் கியூ. அதாவது ஃப்ரண்ட்லயும் ஆட் அண்ட் டெலீட் பண்ணிக்கலாம், அதுல ரியர்லயும் ஆட் அண்ட் டெலீட் பண்ணிக்கலாம். அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எஸ், அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. என்னன்னா அப்படின்னா இன்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ அண்ட் தென் அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூனா ஒன்றும் இல்லை, இன்புட் வந்து ஒரு எண்ட்ல தான் பண்ண முடியும், அவுட்புட் வந்து போட் எண்ட்லயே பண்ணிக்கலாம். அதே அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூனா அவுட்புட் வந்து அதாவது டெலிட் பண்றது ஒரு எண்ட்ல தான் பண்ண முடியும், ஆட் பண்றது வந்து நம்ம போத் எண்ட்லயும் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட டூ டைப்ஸ். இதெல்லாம் டிஃப்ரெண்ட், நீங்க டீடைலா பாக்குறப்ப பாத்துக்கலாம். ஓகே, அப்ப டிக்யூங்கிறது டபுள் எண்டட் கியூ அலோவ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேஷன் போத் எண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எண்ட்லயுமே பண்ணலாம். ஸோ நார்மல் கியூ அப்படிங்கிறது ஃபிஃபோ ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஆனா ஸ்டாக்ங்கிறது லிஃபோ ஆபரேஷன்ஸ் யூசிங் த டாப் ஆஃப் த ஸ்டாக் தான் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ நமக்கு டிக்யூ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் இஸ் ஆல்சோ கால்ட் பக்கெட் ஷார்ட். ஷார்ட்டிங் பாக்குறப்ப இது நிறைய நேம்ஸ் இருக்கும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ இங்க வந்து நம்ம பக்கெட் ஷார்ட்னு எதை சொல்றோம்? குயிக் ஷார்ட்டா, ஷெல் ஷார்ட்டா, மிட் ஷார்ட்டா, ரேடிக்ஸா? எஸ், ரேடிக்ஸ் ஷார்ட். ரேடிக்ஸ் ஷார்ட் தான் வந்து நம்ம பக்கெட் ஷார்ட்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கான ஒரு அல்காரிதம் என்னங்கிறது ஒரு ஷார்ட்டா கொடுத்துருக்கேன், இதை பத்தி டீடைலா சொல்லல. உங்களுக்கு அந்த மித்த இதுக்கும் ஆன்சர் தெரியணும் இல்லைங்களா? அதனால குயிக் ஷார்ட் பாத்தீங்கன்னா இது வந்து டிவைட் அண்ட் கான்க்யூர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் குயிக் ஷார்ட் வந்து அப்படி எப்படி இருக்குன்னா ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்றேன். பைவோட் எலமெண்ட் வச்சு, ஓகேங்களா, அதை ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி அந்த பைவோட் எலமெண்ட்டை வச்சு நம்ம சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணுவோம். ஷார்ட்டிங். ஷார்ட் அப்படிங்கறது என்னன்னா அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ நம்ம பண்றது தான். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுவோம். குயிக் ஷார்ட் அப்படிங்கிறது பைவோட் எலமெண்ட் வச்சு பண்ணுவோம். இது டிவைட் அண்ட் கான்க்யூர் மெத்தட்ல ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி பண்ணுவோம். பைவோட் எலமெண்டோட சின்னதா இருக்கலாம் ஒரு பக்கம், பெருசா இருக்கிறதுல ஒரு பக்கம். ஸோ அதனால வந்து டிவைட் அண்ட் கான்க்யூர் மெத்தட்ல பண்றதுனால இதனோட காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n log n. இதுல ஒர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். இது ஸ்டேபிளா அப்படின்னு கேட்டா கிடையாது, இது ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா ஸ்டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்காது. இப்ப 10 இருக்குன்னா நியர்பை இந்த ரெண்டு 10மே வந்து அதனோட பொசிஷன் மாறாம ஃபர்ஸ்ட் இந்த 10 பிளேஸ் ஆயிட்டா இந்த 10 பிளேஸ் ஆகணும்.
ஓகேங்களா? அது வந்து இந்த இதுல பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த 10 கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆயிட்டு, அடுத்தது இந்த 10 பிளேஸ் ஆகலாம். சோ அததான் வந்து ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஸ்டேபிள் கிடையாது. ஓகேங்களா? ஆ அப்புறம் இது டிவைட் கான்க்யூர் நான் சொன்னேன் இல்லையா? அதேதான். ஷெல் ஷார்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இதுவும் வந்து ஒவ்வொரு ஷெல்லா வந்து டிவைட் பண்ணிட்டு நம்ம ஷார்ட் பண்ணுவோம். ஆர்டர் ஆஃப் n லாக் n இதுவும் அதேதான். இதனோட வொர்ஸ்ட் கேஸும் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்டு. இதுவும் ஸ்டேபிள் கிடையாது. இது வந்து இன்சர்ஷன் சார்ட்டோட இம்ப்ரூவ் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷெல் சார்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனோட இம்ப்ரூவ் வெர்ஷன் அப்படின்னா இன்சர்ஷன் சார்ட்டோட இம்ப்ரூவ் வெர்ஷன் தான் ஷெல் சார்ட். மெர்ஜ் சார்ட் அப்படிங்கிறது என்னன்னா இதுவும் டிவைட் அண்ட் கான்க்யூர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதுல எப்படின்னா ஒரு 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 பெரிய நோட்ஸ் இருக்கு, எல்லா நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ரெண்டா டிவைட் பண்ணுவோம். அது சரிசமமா டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து ரெண்டா டிவைட் பண்றது, அப்புறம் இது ரெண்டா டிவைட், இந்த மாதிரி சின்ன சின்னதா ஸ்மாலா டிவைட் பண்ணிட்டு அப்புறம் அது ரெண்டு ஷார்ட் பண்ணி நம்ம மெர்ஜ் பண்ணி எழுதுறதா மெர்ஜ் சார்ட். இதுவும் வந்து டிவைட் அண்ட் கான்க்யூர்னால ஆர்டர் ஆஃப் n log n. ஆனா இதுல வந்து என்னன்னா வர்ஸ் காம்ப்ளெக்சிட்டியும் வந்து ஆர்டர் ஆஃப் n log n பெஸ்டா இருக்கும். குவிக் சார்ட்டோட நமக்கு மெர்ஜ் சார்ட் பெஸ்ட். இன்கேஸ் உங்களுக்கு கண்ணை மூடிட்டு ஒரு ஷார்ட்டிங் நான் பார்க்கல அப்படின்னா விச் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு கேட்டாவே மெர்ஜ் சார்ட் இருந்துச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். ஓகேங்களா? ஓகேங்களா? இது ஸ்டேபிளா? ஆமா, ஸ்டேபிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை ஆகும். அடுத்தது தான் அடுத்த நம்பர் வந்து ஸ்பேஸ் வந்து போயிட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு லிங்க் லிஸ்ட்டுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சார்ட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ரேடிக் சார்ட்டுங்கிறது பக்கெட் சார்ட். ஓகேங்களா? இதுல ஆர்டர் ஆஃப் என்கேன்னு இருக்கும். கேங்கிறது வந்து டிஜிட் அந்த லென்த் வச்சு நம்ம இது பண்ணுவோம் ரேடிக் சார்ட்டுக்கு. ஆர்டர் ஆஃப் என்கே இதுவும் வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும். இது வந்து நான் கம்பேரிஷன் சார்ட்டிங். ஓகேங்களா? ரெண்டு டைப் ஆஃப் சார்ட்டிங் இருக்கு. கம்பேரிஷன் சார்ட்டிங் ஒன்று இருக்கு, நான் கம்பேரிஷன் இருக்கு. அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அது தனித்தனியா இருக்கும். நெக்ஸ்ட் வர ஏதாவது கொஸ்டின்ஸ்ல இருந்தா நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஷார்ட்கட் மட்டும் சொல்றேன். MIB. ஓகேங்களா? ஸ்டேபிள் சார்ட் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால மோஸ்ட்லி கேட்கறது இந்த MIB தான். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஸ்டேபிள். மித்த எந்த சார்ட் கேட்டாலும் அது அன்ஸ்டேபிள்னு போட்டுருங்க. M அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெர்ஜ் சார்ட். I அப்படிங்கிறது என்னன்னா இன்சர்ஷன் சார்ட். B அப்படிங்கிறது என்னன்னா பபிள் சார்ட். ஓகேங்களா? சோ MIB அப்படிங்கறதா ஸ்டேபிள். மித்த எதுவுமே வராது உங்களுக்கு. மீதி எல்லா ஷார்ட்டிங்கிலுமே வந்து அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். இந்த MIB மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கும். மித்த எல்லா ஷார்ட்டுமே வந்து அன்ஸ்டேபிள். இதுக்கு இன்னொரு கீவேர்ட் மட்டும் நான் சொல்றேன். இது உங்களால MIB ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா நான் ஒரு கீவேர்ட் சொல்றேன். மேன் இன் பிளாக். இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேன் ஃபார், M ஃபார் மெர்ஜ், I ஃபார் இன்சர்ஷன், B ஃபார் பபிள் ஷார்ட். ஓகேங்களா? மேன் இன் பிளாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த prerequisite for using binary search of an array? Array must be unsorted. Array must have even number of elements. Array must have odd number of elements. Array must have sorted. உங்களுக்கு பைனரி சர்ச் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து என்னன்னா ஷார்ட்டடா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அரே மஸ்ட் பி a ஷார்ட்டட் ஆர்டர்ல தான் இருக்கும். அப்பதான் வந்து இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து லோயர் ஒரு சைடும் ஹையர் ஒரு சைடும் டிவைட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஹாஃபா டிவைட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனாலதான் பைனரி சர்ச்சோட நம்மளோட இது சொல்றது என்னன்னா log n அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காம்ப்ளெக்சிட்டி. அதை இங்க கொடுத்திருக்கேன். பைனரி சர்ச் ஒர்க்ஸ் த ரிப்பீட்லி டிவைடிங் த சர்ச் இன்டர்வல் இன் ஹாஃபா. ஓகேங்களா? த அரே மஸ்ட் பி ஷார்ட்டட், அதர்வைஸ் கம்பேரிஷன் won't lead to the correct half. மஸ்ட் ஷார்ட்டடா இருக்கிறனால தான் நம்ம லோயர் இந்த பக்கம் இருக்கும், ஹையர் இந்த பக்கம் இருக்கும் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆட் ஈவன் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. எது வேணாலும் இருக்கலாம். ஆனா ஷார்ட்டடா இருக்கணும். மோஸ்ட்லி வந்து என்னன்னா ஷார்ட்டடா இருக்கும். ஸோ இதனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் log n. ஓகே, which of the following is an common technique to handle the collection void? கொலிஷன்ஸ் வந்து ஹேஷிங்ல வரும். ஓகேங்களா? அதுல காமன் டெக்னிக் ஹேண்டில் பண்றதுக்கு என்ன? பைனரி சர்ச்சா, டிவைட் கான்க்யூரா, மெர்ஜ் சார்ட்டா, லீவ் ப்ராப்ளம்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹேஷிங்னாவே 3 இருக்கு. லீனியர், குவாட்ரடிக் அண்ட் டபுள் ஹேஷிங் இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல இருக்கு. நான் ஹேஷிங் சொல்லிட்டு தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவே வேணா போடுறேன். ஓகேங்களா? இதுல வந்து கொலெக்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கு எந்த ஹேஷிங் யூஸ் பண்றோம்னா லீனியர்.
அதுலயே லீனியர் வந்து நான் என்ன சொல்றது, ஒரு கிளஸ்டர் கொலெக்ஷன் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டைப்ஸ் பாத்தீங்கன்னா லீனியர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நெக்ஸ்ட் அவைலபிள் சார்ட்ல இருக்க சீக்வென்ஷியலா நெக்ஸ்ட் ஏதோ அவைலபிளா இருக்கோ அது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே போவோம் கொலெக்ஷன் ஹேஷிங்ல. அது லீனியர் ப்ராப்ளம். குவாட்ரிக் பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்கொயர்ஸா யூஸ் பண்ணி நம்ம அது ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அதை அப்ளை பண்ணி பண்ணுவோம். அதே டபுள் ஹேஷிங் அப்படிங்கிறது வந்துன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹேஷிங் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவோம், அதுல வரலைன்னா அடுத்து இன்னொரு ஹேஷிங் கொடுத்துருப்பாங்க. 2 மெத்தடும் யூஸ் பண்ணி நம்ம பண்றது தான் வந்து டபுள் ஹேஷிங். ஓகேங்களா. செப்பரேட் செயினிங் அப்படிங்கிறது என்னன்னா இப்படி செயின் மெத்தட்ல நம்ம செப்பரேட்டா பண்ணிட்டே போவோம். இப்ப 10ங்கிற இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா எத்தனை வருதோ அத்தனை எல்லாமே செயின் ஃபார்மேட்ல நம்ம பண்ணிட்டு போவோம். ஆனா லீனியர்னா 10 வந்திருக்கா அதுல இடம் இல்லையா அப்ப 11வதுல ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஓகேங்களா. சோ இருக்கிறதுல ஈஸின்னு பாத்தீங்கன்னா லீனியர். இதுலதான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் சம்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க. ஏன்னா அதுதான் ஈஸியா குயிக்காவும் நம்ம 1 மினிட்ல சால்வ் பண்ண முடியும். கிளஸ்டரிங் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா. இதுல வந்து என்னன்னா ரெடியூஸ் த கிளஸ்டர் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இதனோட ஸ்லாட் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். டபுள் ஹேஷிங் பாத்தீங்கன்னா மினிமைஸ் த கிளஸ்டர். ஓகேங்களா. கிளஸ்டரை மினிமைஸ் பண்றது தான் பெஸ்ட். உங்களுக்கு நான் கொலெக்ஷனுக்கு ரொம்ப பெஸ்டானது வந்து டபுள் ஹேஷிங். ஓகேங்களா. இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணா ஹேஷிங் யூஸ் பண்றப்ப கொலெக்ஷன் வருதான். கொலெக்ஷன்னா என்னன்னா ஒரே பிளேஸ்ல இப்ப இன்கேஸ் இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே 23யும் வரும் 43யும் வருது அப்படின்னா சோ இது வந்து கொலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே இடத்துலயே நம்ம மறுபடியும் ஓவர்லோட் பண்ணினா டேட்டா மாறி போயிடும் இல்லையா, அதுதான். சோ அதுக்காக ரெட்டிஃபை பண்ணதா இந்த ஹேஷிங்ல இத்தனை டெக்னிக்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு டெக்னிக்கும் வந்து ஒவ்வொரு சம்ஸ் மாதிரி இருக்கும் ப்ராப்ளம்ஸ். அந்த நியூமரிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அது வந்து நான் ஒரு நாள் இந்த உங்களுக்கு வீடியோவா போடுறேன். ஓகே. செப்பரேட் செயினிங்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா மெமரி. ஏன்னா செயின் மெத்தட்ல போறனால அதனோட ஸ்டோரேஜ்க்கு பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றனால அதனோட ஸ்டோரேஜ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச் கான்செப்ட் வித் பியூர் பர்பஸ் ஆஃப் குவிக் ஸ்டார்ட் வச்சு நம்ம ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. டிவைட் அண்ட் கான்க்யூர். ஓகே. டிவைடு கான்க்யூர் இன்பிளேஸ் அல்காரிதம் ரெக்கர்சிவ். இதுல டிவைட்னா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. டிவைட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பண்ணுவாங்க. அடுத்து கான்க்யூர்னா அது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி எழுதுவாங்க. இன்பிளேஸ் அல்காரிதம்னா என்ன, அவுட் பிளேஸ் அல்காரிதம்னா என்னன்னா நத்திங், ஒண்ணுமே இல்ல. அதாவது மெயின் மெமரிக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளோட ஷார்ட்டிங் எல்லாமே முடியுது. வித்தின் செகண்டரி மெமரி தேவையில்லை, அவுட் ஆஃப் த அதர் மெமரிஸ் தேவைப்படல அப்படின்னா அது வந்து இன்பிளேஸ். இல்ல எனக்கு வெளியே இருக்க மெமரிஸும் செகண்டரி மெமரியும் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அது வந்து அவுட் பிளேஸ்னு சொல்லுவாங்க. சோ வித்தின் த மெயின் மெமரிக்குள்ளேயே நம்ம ஷார்ட்டிங் பண்ணிட்டா அப்படிங்கிறது இன்பிளேஸ் அல்காரிதம். ரிகர்சிவ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். சோ அதே தான் திரும்ப திரும்ப நம்ம செய்யறதுதான் ரிகர்சிவ்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ டிவைட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பைவோட் எலிமெண்ட். இது வந்து குவிக் சார்ட் தானே சொல்லிருக்காங்க. டிவைட் எதை வச்சு பண்ணுவோம் நம்ம இப்ப முன்னாடியே சொன்னேன், பைவோட் எலிமெண்ட் வச்சு தான் நமக்கு டிவைட் பண்ணுவோம். சோ அதுதான் வந்து டிவைட்க்கு. ஓகேங்களா. கான்க்யூர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து எல்லாமே வந்து குவிக் சார்ட்டோட கான்செப்ட் தான். ஓகேங்களா. சோ கான்க்யூர் அப்படிங்கிறப்ப என்னன்னா சப்பரைஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சேர்த்து எழுதுவோம். அந்த பைவோட் எலிமெண்ட் வச்சு மேட்ச் பண்ணி சப்பரைஸ் எல்லாம் நம்ம மெர்ஜ் பண்ணி எழுதுறது. ஓகேங்களா. இன்பிளேஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். அதான் நாட் யூஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். வித்தின் த மெயின் மெமரிக்குள்ளே நம்ம யூஸ் பண்றதா இன்பிளேஸ். ஓகே. தேர்ட் ஒன். செகண்ட் ஒன்க்கு ஃபர்ஸ்ட். அண்ட் ரெக்கர்சிவ்னா ஃபங்க்ஷன் தட் கால் இட் செல்ஃப். இதை வச்சு நீங்க மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா. அப்ப ஆப்ஷன் இஸ் ஏ. நெக்ஸ்ட் இன் ஹேஷ் டேபிள் an element with a key வந்து கேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டோர்ட் அட் இன்டெக்ஸ். என்னவா எப்படி ஸ்டோர் ஆகும் ஹேஷ் டேபிள்ல ஹேஷ் டேபிள் கீ அப்படின்னாவே எஸ் இதுதான் வரும் h of x. ஓகே. ஹேஷ் டேபிளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்டாங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 1. ஏன்னா இதுதான் பெஸ்ட். ஓகேங்களா. அதனால ஆர்டர் ஆஃப் 1 தான், ஆல்வேஸ் ஆர்டர் ஆஃப் 1 தான். ஓகே. வாட் இஸ் த வர்ஸ்ட் கேஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நமக்கு வர்ஸ்ட் கேஸ் தனியா ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இன்சர்ஷன் சார்ட் ஃபார் அரே சைஸ் இன் n. சோ வர்ஸ்ட் கேஸ் என்னன்னு கேக்குறாங்க. சோ இதுக்குன்னு ஒரு தனி டேபிளர் காலம் இருக்கு. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். வர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஓகேங்களா. இதுல மெயினா தெரிஞ்சுக்கணும் ஆர்டர் ஆஃப் 1 தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான டைம். இது வந்து ஹேஷ் யூஸ் பண்ணோம். ஆர்டர் ஆஃப் log n வந்து அதோட கொஞ்சம் அதிகம் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது எல்லாமே இந்த இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அசனிங் ஆர்டர்ல டிசனிங் ஆர்டர்ல நெட்டுக்கு செட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ அதனால நீங்க இது காம்ப்ளெக்சிட்டி வந்து எதோட பெருசு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் 1, அப்புறம் log n வந்து அதோட கொஞ்சம் பெருசு, log n ஓட n வந்து அதோட கிரேட்டர், அப்புறம் n log n. ஓகேங்களா. என்னோட log n சேருது. சோ அதனால n விட அது ஒரு கிரேட்டர், அடுத்தது n ஸ்கொயர்ட் அது கிரேட்டர், அண்ட் தென் 2 power n and n ஃபேக்டோரியல். சோ இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். ஓகேங்களா.
இது வந்து அசெண்டிங் ஆர்டர். இத டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். இந்த ஸ்டெப்ப நீங்க மறக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். In dash traversal, all the nodes at the level in binary tree are accessed before going to the next level. அதாவது பைனரி ட்ரீல 2 டிராவல்சல் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா பிஎஃப்எஸ் சொல்லலாம். இன்னொன்னு டிஎஃப்எஸ் சொல்லலாம். ஓகேங்களா? இதுல இப்ப என்ன கேட்டிருக்காங்க? அக்சஸ்ட் அதாவது ஒரு ட்ரீ அக்சஸ் பண்ண பிஃபோர் கோயிங் த நெக்ஸ்ட் லெவல். லெவல்னு இங்க குடுத்துட்டாங்க. சோ பிஎஃப்எஸ் எப்பயுமே வந்து என்னன்னா லெவல் பை லெவல். எனக்கு பிஎஃப்எஸ்னாவே என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா டிஎஃப்எஸ் அப்படின்னா டெப்த். இதுதான் பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச், இது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நத்திங் பட் உங்களுக்கு பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இது லெவல்லானா பெர்த்ஸ் தான் வரும். ஸோ பெர்த் ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க, பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா 0, அதுக்கப்புறம் எங்க போகும் அப்படின்னா 1 இந்த லெவல் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு தான் இப்படி வரும். இப்படி வரும். ஆனா இப்படி கம்ப்ளீட் இந்த லெவல் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். அப்ப 1 2 3 வரும். அதுக்கப்புறம் இங்க வரும். அப்புறம் 4 5 அடுத்தது என்ன இருக்கு 6 7. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி லெவல் வைஸ்ல இப்படி லெவல் வைஸ்ல நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. லெவல் பை லெவல் அத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த இதை கொடுத்துட்டு பிஎஃப்எஸ்ல எழுதுன்னு சொன்னா கூட நம்ம கரெக்டா எழுதிடலாம். அதே டிஎஃப்எஸ் அப்படிங்கிறது என்னன்னா டெப்த். இன்னும் உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிடும். டெப்த் வைஸ் நம்ம சர்ச் பண்ணி எழுதுறது. ஓகேங்களா? டிராவல்சல் பண்றது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் 0 வரும். 0ல இருந்து பாத்தீங்கன்னா அதனோட டெப்த் என்ன 1. அடுத்தது 1ல இருந்து டெப்த் போகும். இந்த இடத்துல லெவல் போகாது. 1ல இருந்து டெப்த். சோ 4. அடுத்தது 1ல இருந்து வேற ஏதாவது போகுதா? எஸ் 5. அடுத்தது பாத்தீங்கன்னா தான் செகண்ட். அடுத்த டெப்த் போகும் 2க்கு. அப்புறம் 2ல இருந்து யாரு டெப்த் 6. அடுத்தது தான் 3. அடுத்தது 3ல இருந்து தான் 7. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் எழுதுவோம். இது வந்து லெவல் பை லெவல் நேரா எழுதுறது. இருக்கிறதுல ஈஸி வந்து பிஎஃப்எஸ் தான். டிஎஃப்எஸ் ஓட கன்ஃபியூஸ் இல்லாம எழுதிடலாம். பிஎஃப்எஸ் வந்து எக்ஸாம்பிள் எது அப்படின்னா கியூக்கு எக்ஸாம்பிள். டிஎஃப்எஸ் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸ்டாக்கு. இது ரெண்டுமே கேட்பாங்க. இது கண்டிப்பா லாஸ்ட் டிஎன் செட்ல கேட்டிருந்தாங்க. பிஎஃப்எஸ் கியூக்கு அண்ட் தென் டிஎஃப்எஸ் ஸ்டாக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் பாருங்க. பிஎஃப்எஸ்னா பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகேங்களா? விசிட் நோட் லெவல் பை லெவல் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூட் தென் ஆல் நோட்ஸ் அட் த டெப்த் 1 டு டெப்த் 2. அதான் கியூ இதுல நம்ம சொல்றது. அதே மாதிரி டெப்த் ஃபர்ஸ்ட்னா டீப்பா டெப்த் வருது. இது வந்து பேக் ட்ராக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் இது எல்லாமே வந்து ஸ்டாக் நம்ம யூஸ் பண்றது. பிஎஃப்எஸ் வந்து ஸ்பெஷலா எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஷார்டஸ்ட் பாத் ப்ராப்ளம்ஸ்க்கு, அன்வெயிட்டட் கிராஃப் அந்த லெவல் ஆர்டர் பிரிண்டரிங்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the nodes which share the same parent are called. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது பேரண்ட் சைல்டுன்னு வந்தாவே நம்ம ஒரு ட்ரீ ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஏ, இது நான் பி வச்சுக்கிறேன். சி, இது வந்து டி, இ இப்படி இருக்க ஒரு ட்ரீ அப்படின்னா இதுல இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து என்னன்னா ரூட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சைல்டு. யாரோடது? ஏவோடது. அதுவே இது மட்டும் பாத்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கா? சோ ரைட் சைல்டு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கா ஏக்கு? சோ லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இவங்களோட பேரண்ட் யார் அப்படின்னா இவங்க பேரண்ட். சரி, இப்படி சொல்லலாம். இது பேரண்டோட இப்படி பண்ணிக்கலாம். இவங்க லாஸ்ட் நோட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைல்டு சொல்லுங்களா? சைல்டுனா அப்ப இவங்க யாருன்னா பேரண்ட். இவங்க யாருன்னா கிராண்ட் பேரண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஏ வந்து ஒரே பேரண்ட் கரெக்ட்டுங்களா? பிக்கு வந்து பேரண்ட் யாரு? ஏ தான். சிக்கு வந்து பேரண்ட் யாரு? ஏ தான். சோ இந்த மாதிரி நீ ரெண்டுமே பக்கத்துல ஒரே பேரண்ட் இருக்கவங்க யாருன்னு சொல்லுவாங்கன்னா சிபிலிங்ஸ். சிபிலிங்ஸ்னா நமக்கு தெரியும் இல்லையா? சிபிலிங்ஸ். சோ ஒரே பேரண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து சிப்லிங்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப டிஇயும் என்னது? அவங்களும் சிப்லிங்ஸ் தான். பியும் சியும் சிப்லிங்ஸ் அண்ட் டியும் இயும் சிப்லிங்ஸ். ஓகேங்களா? இதுல ஆன்சிஸ்டர் அண்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னா ஆன்சிஸ்டர்னா நம்மளோட முன்னோர்கள். முன்னோர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப டியோட ஆன்சிஸ்டர் யார் அப்படின்னா நான் வேற கலர் எடுத்துக்கிறேன். டியோட ஆன்சிஸ்டர் யார் அப்படின்னா ஏ. ஓகேங்களா? அப்போ ஈயோட ஆன்சிஸ்டர் யாரு? அவரும் ஏ தான்.
பேரண்டோட கிராண்ட் பேரண்ட்டை தான் நம்ம ஆன்சிஸ்டர்னு சொல்லலாம். டிசென்டர் அப்படிங்கிறது வந்து நான் கிராண்ட் சைல்டுன்னு சொல்லலாம். இது வந்து கிராண்ட் சைல்டை நம்ம குறிக்கிறது. ஏவோட கிராண்ட் சைல்டு யாரு? டியும் இயும். ஓகேங்களா? அதான். சக்சஸர் அப்படிங்கிறது என்னன்னா அடுத்த நோடு, நெக்ஸ்ட் நோட குறிக்கிறதா சக்சஸர். ஓகேங்களா? இப்ப இது புரிஞ்சிருச்சா? சோ இங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? The node which is share the same parent are called. இங்க தான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரே பேரண்ட் யார் இருந்தா அவங்கள என்ன சொல்லுவோம்? சிபிலிங்ஸ். அதான் இங்க சொல்லிருக்காங்க. In tree data structureல node share the same parent called siblings. Successorனா come after given node travels. After அடுத்த நோட் யாரோ அவங்க சக்சஸர். Descendant வந்து யாரு சொல்றாங்க? Reach downward. அதான் நம்ம ஏக்கு பார்த்தோம்ல, டியும் இயும். அது ஆன்சிஸ்டர்ங்கிறது ரீச் த அப்வர்ட். இது வந்து டவுன்வர்ட், இது வந்து அப்வர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாத்தையும் நாங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏ இஸ் த ஆன்சிஸ்டர் ஆஃப் பிசி அல்லது டிஇ ஹச் எல்லாத்துக்குமே சொல்லலாம். அதே மாதிரி இவங்கள எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து டெர்மினல் நோட் சொல்லுவோம். இவங்கள யாருன்னு சொல்லுவாங்கன்னா டெர்மினல் நோட்னா இவங்க நான் டெர்மினல். பேரண்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் டெர்மினல். ஸோ இவங்க எல்லாமே சில்ட்ரன், சக்சஸர் நோடு அப்படின்னு சொல்லலாம். ரூட் நோடு, இது பேரண்ட் நோடு, இது வந்து சப்ஸ்ட்ரீ. நெக்ஸ்ட், find the clock cycle time for a system that uses the 500 kilohertz clock. இதை வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ணணும். கிளாக் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லைங்களா, 500 கிலோ ஹெட்ஸை வந்து நம்ம ஹெட்ஸா மாத்தணும். ஸோ அப்போ கிலோ ஹெட்ஸ் அப்படிங்கிறப்போ 10⁻3. அது ஃபார்முலா டேபிள் எல்லாம் இருக்கு. அது உங்களுக்கு அதுக்கும் ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன், பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. நெட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு இதுக்கான இதுல ஃபுல்லா போட்டிருக்கேன். இதுல நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்றது மட்டும் சொல்றேன். அதே கிளாக் சைக்கிள் டைம் பாத்தீங்கன்னா இதனோட வந்து 1/f ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? இங்க ஃப்ரீக்வன்சி நம்ம என்னது 10⁻3ங்கிறப்போ நம்ம அதை வந்து செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணி எழுத போறப்போ 1/2. ஓகே, 1/2 2 into 10⁻⁻6 seconds. So 2 microseconds. Next, choose the common uses of flip-flops from following. Bounce elimination. Flip-flop ஓட ஃபர்ஸ்ட் flip-flopனா என்ன அப்படின்னா 1 bit ஸ்டோர் பண்றதுக்கு தான் flip-flop அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பைஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஓகேங்களா? அதாவது ஒரே ஒரு பிட்டை மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் flip-flop. ஓகே, அதுக்கு இது என்னென்ன, இதுல எதெல்லாம் வந்து flip-flopல வந்து மேட்ச் ஆகும்னு சொல்றாங்க. பவுன்ஸ் எலிமினேஷன், லேட்ச், ரிஜிஸ்டர், கவுண்டர்ஸ், மெமரி. எஸ், இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா flip-flop யூஸ் பண்ணுவோம். குரூப் ஆஃப் flip-flop தான் நம்ம ரிஜிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பவுன்ஸ் எலிமினேஷன் சுவிட்ச்னா இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ரிமூவ்ஸ் த மெக்கானிக்கல் சுவிட்ச் பவுன்சிங். ஒன்னு ஆனா இருக்கும், ஆஃபா இருக்கும், ஏதாவது ஒண்ணு. ஓகேங்களா? அதுதான் flip-flopஓட கான்செப்ட். லேட்ச் அப்படிங்கிறது சிங்கிள் பிட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்றது. ரிஜிஸ்டர் வந்து குரூப் ஆஃப் flip-flop. இப்பதான் சொன்னேன் இல்லையா? சோ குரூப் ஆஃப் அப்பதான் மல்டிபிள் பிட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சீக்வென்சியல் கவுண்டிங் சர்க்யூட். அதாவது ஒவ்வொரு கவுண்டிங்கா நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம யூஸ் பண்றது கவுண்டர்ஸ். மெமரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரேம், அதர் ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாமே மெமரியில வரும். இது எல்லாத்துமே flip-flop வந்து ஒரு என் ஆஃப் த எக்ஸாம் தான். For an n-stage binary ripple counter, the worst case settle timing is dash when TPD, அதாவது T இப்படி வரும், PDன்னு வரும். ஓகேங்களா? இஸ் த propagation delay. PD அப்படிங்கிறது என்னன்னா propagation delay time associate with each flip-flop. இதனோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. எஸ், D is the answer. N into TPD. அதாவது n stage ripple counter அப்படின்னாவே நமக்கு என்ன வரணும், n stage அப்படின்றப்போ அதனோட worst case delay வந்து எப்படின்னா n into TP ஃபார்முலா. Next, how many decoding inputs are there? 64 into 4 row. அதாவது decoding inputs எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மெமரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இது என்ன அப்படின்னா அட்ரஸ் லொகேஷன். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எப்பயுமே வந்து என்னன்னா அட்ரஸ் லொகேஷன். அதுக்கப்புறம் இது வந்து வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸ்ல எத்தனை பிட் இருக்கும் அப்படின்னா 4 பிட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ரெண்டாவதா ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இங்க நம்ம டீகோடிங் இன்புட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப அந்த வேர்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம டீகோட் பண்ண முடியும். ஸோ 2n = நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 64 into 4 கொடுத்துருக்காங்க. 64 வேர்ட்ஸ். ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து எத்தனை பிட்ஸ் இருக்கும், 4 பிட்ஸ் இருக்கு. ஸோ அட்ரஸ் ஆஃப் த 64 லொகேஷன்ஸ் வந்து log 2. இது வந்து log 264.
So 6. அப்ப 2 power 6 equal to 64. So 6 is the decoding inputs. ஓகேங்களா? Answer is 6. Next, simplify the Boolean function. ஓகேங்களா? ஒரு Boolean function K-map. இதை பார்த்தோம் தெரிஞ்சிருச்சுங்களா? K-map. இதை வந்து K-map நம்ம சிம்பிளை பண்ணி எழுதணும். ஓகேங்களா? இது எத்தனை வேரியபிள் K-map? 3 வேரியபிள் K-map. ஓகேங்களா? 3 வேரியபிள் K-map. ஓகே. அது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிமிஷம். இது வந்து 3 வேரியபிள். அது எப்படி கண்டுபிடிச்சுன்னா 2 power 3 8. ஸோ 8க்குள்ள தான் நம்பர் வந்து மின் டேர்ம்ல நம்ம கொடுத்துருக்காங்க. இங்க சம்மேஷன் கொடுத்துருக்கறனால இது வந்து என்னது? SOP, sum of product. சம்மேஷன்ல கொடுத்துருக்கனால SOP. SOPனா sum of product. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்க Y, X, Y, Z கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி போடலாம்? X, Y இல்லாட்டி X இங்க போட்டுக்கலாம். Y, Z போட்டுக்கலாமா? சரிங்க. Y, Z. ஓகேங்களா? அப்ப நம்பர்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுவோம் இல்லையா? 0, 0, 0, 1, 1, 1, 1, 0. அப்ப இங்க வேணா 0, 1. இதை வந்து என்ன சொல்லுவோம்? M0, மின்டம் 0, மின்டம் 1, இங்க மின்டம் 2 வரும், இங்க மின்டம் 3, மின்டம் 4, அடுத்தது மின்டம் 5, மின்டம் 6, மின்டம் 7. உங்களுக்கு திடீர்னு பார்த்தா இது எப்படி போடுறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் தெரியாது. உங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சம்ஸை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. பட் தெரியாதவங்க என்னன்னா இதை பத்தின டீட்டெயிலை தனியாவே ஒவ்வொரு வேரியபிளுக்கு நான் போட்டிருக்கேன். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு. அதாவது நம்பர் சிஸ்டம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் வந்து இது ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிஒய்க்கு மட்டும் ரிவிஷன் பண்றோம். ஓகே. இங்க கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் எத்தனை? 0. அப்போ 0ல 1 போடுவோம். அண்ட் தென் 2, அடுத்தது 4, அடுத்தது 5 அண்ட் தென் 6. ஓகே. இப்போ இதை குரூப் ஃபார்ம் பண்ணி நம்ம ஆன்சர் எழுத போறோம். ஓகேங்களா? குரூப் வந்து நம்ம 2 பவர்ல தான் குரூப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இது 4ஐயும் குரூப் பண்ணலாமா? மேக்ஸிமம் குரூப் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது 4ஐயும் குரூப் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது? ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ வராது. அப்ப இது ரெண்டுல காமனா என்ன இருக்கு? இங்க வந்து y bar z bar. உங்களுக்கு தெரியலனா இது மாதிரி எழுதிக்கோங்க. 0னா காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். 1னா அப்படியே வரும் வேரியபிள். ஸோ y bar z, y z, y z bar. ஓகே. இது ரெண்டுல காமனா என்ன இருக்கு? z bar காமனா இருக்கு. ஸோ z bar is a இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 1 மட்டும் தான் குரூப் பண்ணாம இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஒன்னா நம்ம இப்படிதான் பேர் பண்ணி ஆகணும். வேற வழி இல்லை. ஸோ இதை பேர் பண்ணோம்னா இதோட காமன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படியே வருது. அண்ட் தென் இது ரெண்டுலையும் காமனா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா y பார். ஸோ இது ரெண்டையும் நம்ம எஸ்ஓபி ஃபார்மேட்ல எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? z பார் பிளஸ் எக்ஸ் ஒய் பார். இந்த ஆன்சர் எங்க இருக்கு? எஸ், பி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? புரியுதா? இது வந்து 3 வேரியபிள் கான்செப்ட். 3 வேரியபிள்ங்கிறப்ப 2 பவர் 3ல 8 இருக்கும். 8க்குள்ள தான் இங்க நம்பர் வரும். ஓகேங்களா? அதே 4 வேரியபிள் அப்படிங்கிறப்போ 2 பவர் 4 16 இருக்கும். 16க்குள்ள நம்பர் வந்து அது 4 வேரியபிள். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் எல்லா வேரியபிளும் கான்செப்டும் நான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ல பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். நீங்க பாருங்க வீடியோஸ். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா இல்ல எந்த கான்செப்ட் பத்தி நான் டீப்பா சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.